பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நடிகர் தனுஷ் இயக்கி தயாரித்துள்ள நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நேற்று நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு தனுஷ் வரவே இல்லை. ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் மீடியா மட்டும் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் மீட் பண்ணாங்க. இதில் ஹீரோவை ஆக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பவிஷ் அப்படிங்கிற ஒரு பையன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, தனுஷோட அக்கா பையன் தான் அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்து ஒரு 4 படமாக தனுஷோட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்திருக்கான். திருவிளையாடல் ஆரம்பித்து ராயன் படம் வரைக்கும் கூடவே ஒர்க் பண்ணியிருக்கான். முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக தனுஷ் கிட்டேருந்து தொழிலை கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே ஸோ யங்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாரையும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப தனுஷ்க்கு சட்டுன்னு வந்து தன்னோட அக்கா பையன் ஞாபகம் வந்திருக்கான். அதோட வந்து அவன்கிட்ட அந்த திறமை இருந்திருக்கு, அவனோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருந்திருக்கு. அதனால அந்த கேரக்டருக்கு அவன் ஃபிட் ஆவான் அப்படின்னு நினச்சி அதில் அவர் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த பையன் நடிக்கிறான். அவனுக்கு ஹீரோயினாக பார்த்தீங்கன்னாக்க அனேகா சுரேந்தர் நடிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா விஸ்வாசம் படத்தில் அஜித்தினுடைய மகளா நடித்து எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் சித்தார்த்தோட இப்போ தங்கச்சியாக ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிற படம். ஸோ ஹீரோவும் புதுசு, ஹீரோயினும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ ஹீரோயினாக மாறினவங்க. இதை தாண்டி ஒரு 3 கப்பல் படத்தில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே புதுமுகங்கள். இதை வந்து தனுஷ் வந்து கதை எழுதி இயக்கியிருக்காரு. ஒன்றர் பார் நிறுவனம் சார்பில் அவரே தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேக்கு வரதா இருந்தது. ஸோ விடாமுயற்சி 6ஆம் தேதி வந்தவுடனே ஒரு 2 வீக்ஸ் கழித்து வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தனுஷ் வந்து அதை மாற்றி அமைச்சார். ஸோ 21ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த பிரிண்ட் மீடியாவை மீட் பண்ணப்பவே அந்த பவிஷ் கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் தனுஷ்க்கு என்ன உறவு அப்படின்னு. ரொம்ப தெளிவாக அந்த பையன் வந்து, சார் அதை பற்றி பேச வேண்டாம், நான் வந்து தனுஷ் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், என்னை வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ நான் வந்து அவர் என்னோட குருநாதராகவும் என்னோட ஒரு மென்டராகவும் தான் பார்க்குறேன் அவர் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப தெளிவாக சொன்னான். ஸோ பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், நாங்கள் வந்து எங்கிட்ட திறமை இருந்தால் அந்த திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் தனுஷ் சார். அது எனக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு ரொம்ப மாமான்னு கூட சொல்லலை, தனுஷ் சார் அப்படின்னே சொன்னான். ஸோ அதுதான் முதல் இதாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்து நேற்றைய தினம் வந்து சத்யம் தியேட்டரில் இந்த படத்தினுடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் வருவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து அவர் வரல. அவருக்கு பதிலாக அந்த படத்தினுடைய நடித்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. சிறப்பு அழைப்பாளர்களாக யார் பார்த்தீங்கன்னாக்க தாம் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் அந்த இட்லி கடை, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் அவரை இன்வைட் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் பாக்ஸராக நடிக்கிற ஆக்டர் அருண் விஜய் அவரை கூப்பிட்டுருந்தாரு. அதை தாண்டி அடுத்து ஒரு 3 படங்களை வந்து தனுஷோட படங்களை இயக்குற டைரக்டர்ஸ், ஒன்று வந்து லப்பர்பந்துனுடைய இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து, அவர் தான் ஒரு அடுத்த படத்தை இயக்குறாரு. ஸோ அவர் இருக்கார் லிஸ்ட்டில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்தை கொடுத்தவர், அவரும் தனுஷ் படத்தை இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க விழாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்து இல்லையா, அந்த படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ். ஸோ அந்த விக்னேஷ் ராஜா அவரும் ஒரு தனுஷ்க்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு, அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க. இதை தாண்டி வந்து தனுஷனுடைய சகோதரரும் இயக்குனருமான செல்வராகவன், அப்புறம் அவருடைய தந்தையார் கஸ்தூரி ராஜா, இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க விழாவுக்கு. ஏன் தனுஷ் வரல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது. காரணம் வந்து விசாரித்து பார்த்தா, அதாவது தனுஷ் அங்கே வந்திருந்தால் அந்த விழாவுக்கு என்ன இருக்கும், ஒரு சென்டர் அட்ராக்ஷன் வந்து தனுஷை நோக்கியே திரும்ப இருக்கும். அது ஒரு குடும்ப விழா மாதிரியே மாறி இருக்கும். ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கம் அண்ணன், ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் அக்கா பையன் ஹீரோ. இது ஒரு குடும்ப விழாவே மாறி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் இந்த விழாவை புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த புது டீம், ஸோ இவங்க இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய டைரக்டர்ஸு அவங்க வந்து விஷ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம அந்த விழாவுக்கு போனால் நம்மளே பிரதானமாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனாலேயே ரொம்ப கிளவராக இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதை அவர் தவிர்த்துட்டார். அதே போல் அந்த டெய்லிஸ் மீட் சொன்னேன் இல்லையா, அப்போவும் டைரக்டராக அவர் வந்திருக்கணும், வரல. அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் மட்டும்தான்
பேச அமைச்சிருந்தார். ஸோ தனுஷ் வந்து பர்சனல் விஷயத்தெல்லாம் தாண்டி அஃபிஷியலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதாவது ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே தனுஷ் வந்து ரஜினியுடைய மருமகன் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது. அதை உடைக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு உடைச்சிட்டு தனுஷ் அப்படிங்கிற ஒரு தனி முத்திரையோட இன்னைக்கு இருக்காரு. அதே போல போயஸ் கார்டன்ல ரஜினி வீடுன்னா பார்த்தா அங்கதான் போய் மாமனார் வீட்டில் செட்டில் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இல்லை நான் போகமாட்டேன், எனக்குன்னு அந்த இடத்துல ஒரு வீடை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இது அதே இடத்துல ஒரு வீடை கட்டி உட்காந்துருக்காரு. அதை தாண்டி வந்து தனுஷனுடைய பசங்களாக தான் தெரியுறாங்க லிங்காவும் யாத்ராவும். ஸோ தனுஷ் நடக்கிற எல்லா விழாலையும் லெஃப்ட் ரைட் 2 பேர் இருந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ ரஜினி பேரங்களா வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக தன்னுடைய எய்மை செட் பண்ணி அதில் அப்படியே நட போட்டுட்டு இருக்காரு தனுஷ். அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவிஷை இன்னைக்கு ஹீரோ ஆக்கியிருக்கிற ஒரு முயற்சி வேணா சொந்தக்கார பையன் அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு உண்மையிலே திறமை இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அதை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுது அந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்குறப்ப. ஸோ படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கான். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக அது வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ படம் வந்ததுக்கு அப்புறம் தனுஷ் செஞ்சது நியாயமா இல்லை நியாயம் இல்லையா அப்படின்னு தெரியும். ஸோ இந்த தனுஷ் இந்த விழாவை புறக்கணிச்சதற்கான ரீசன் இதுதான் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்கு. நன்றி.